ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 13th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரில் டைப் பில்லோ கவர் எப்படி மேக் பண்ணின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 12th கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பில்லோ ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பில்லோவிலேருந்து தான் பில்லோ கவருக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். பில்லோவோட சைடு எல்லாமே ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ரெகுலராக நம்ம கிளாஸை பார்த்துட்ருக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போது ரிமைனிங் இருந்த கிளாத்தில் 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அதோட ஒரு எட்ஜிலேருந்து 3 இன்ச்சஸில் டாட் வச்சுட்டே இருக்கேன். எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்காக கட் பண்ண போகிறேன்னா, ஃப்ரில் பண்ணுறதுக்காக தான் நான் கட் பண்ண போகிறேன். ரிமைனிங் இருக்கிற ஃபுல் கிளாத்லேயுமே இப்படி 3 இன்ச்சஸ் வித் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃப்ரில்லாக நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரோப்பு பண்ணுறதுக்கு 2.5 இன்ச் கட் பண்ணோம். அந்த 2.5 இன்ச் இந்த மாதிரி தான் கட் பண்ணோம். அதோட வீடியோ கிளிப்பு அதில் மிஸ் ஆகிட்டு, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நம்மளுக்கு ஈக்குவல் சைஸில் கிடைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு பீஸை திரும்ப அந்த கார்னர்லேருந்து நம்ம வச்சு திரும்ப கட் பண்ணுறோம். கிளாத்து முடிகிறது வரைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஃப்ரில் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஸ்கர்ட்டோ எது ஸ்டிச் பண்ணாலும் 3 மடங்கு அதிகமாக, இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸு இப்போ நம்மளோட பில்லோ இருக்கிற அளவை விட இந்த ஃப்ரில்லுக்காக 3 மடங்கு அதிகமாக கிளாத் நம்மளுக்கு தேவை. பில்லோங்கிறதுனால ஒரு 2 to 3 மடங்கு அதிகமாக இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே ஹேர் போ செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததை. பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாத்தை வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். 2வது கிளாத்தில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2மே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். உள் பக்கமாக ராங் சைடு தான் நம்மளுக்கு பிசுறு வர்ற மாதிரி இருக்கும். திரும்பியும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். திரும்ப ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி இன்னொரு கிளாத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஹேர் போ மேக்கிங் கிளாஸ்லேயும் நம்ம இதே மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணோம். அந்த ஹேர் போ எந்த அளவுக்கு, அந்த ரீத் எந்த அளவுக்கு இருந்தோ அதை விட 3 மடங்கு அதிகமாக, 2 to 3 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம கிளாத் எடுத்து ரெடி பண்ணோம். அதே போல் தான் நம்மளோட தலையணை எவ்வளோ இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். அதை விட 2 மடங்கு அல்லது 3 மடங்கு அல்லது 2 மடங்குக்கும் 3 மடங்குக்கும் இடைப்பட்ட எந்த அளவாகவும் இருக்கலாம். அந்த அளவுக்கு கிளாத் இருக்கணும். நம்ம அதை தலையணை இருக்கிற அளவுக்கு சின்னதாக்கணும், சுருக்கணும், ப்ளீட்ஸ் வைக்கணும். ப்ளீட்ஸ் வச்சு அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, 2 பீஸும் சேமாக அலைன் ஆகிருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக அல்லது கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிளாத்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கிடச்சிட்டு, இப்போது நம்ம ஹெம்லைன் சீம் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தில் ராங் சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி மடித்து வச்சு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு வெல்வெட் கிளாத்து. காட்டன் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தில் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ நீங்கள் காட்டன் கிளாத் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தில் பண்ணுங்கள். அதுவும் ஏதாவது லைனு, கட்டம், செக்குடு டிசைன் அந்த மாதிரிப்பட்டது பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா அந்த லைனே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை 1/4 இன்ச் நான் மடிக்கிறதுக்கு எப்படி மடிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பீஸில் ஈஸியாக மடிச்சிட்டேன். செகண்ட் பீஸில் மடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு தலையணை உறை தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவை கிளாத் தேவைன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு தலையணை தைக்க போகிறீங்கன்னா 1 மீட்டர் போதும். பெரிய தலையணை பெட்டில் வைக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 1 மீட்டர் தாராளம் போதும். 2 தலையணைனா 2 மீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரில்லுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்ததை சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஹெம்லைன் சீம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ தலையணையில் இருக்கிற அளவை நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, 4 சைடும் இருக்கிறத ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சைடு 15 இருக்குது. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தோன்னா 28.5 28 அரை இருக்குது. திரும்ப அதிலேருந்து தேர்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா 43.5 இருக்குது, 43. அடுத்தால பார்த்தோன்னா 57 இருக்குது, 57 இன்ச்சு. மொத்தமாக தலையணையோட நீளம் சுற்றளவு நம்ம பார்த்தோன்னா 57 இன்ச் இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம், 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 114 இன்ச்சு, 3ஆல் டிவைட் பண்ணும்போது 171 இன்ச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்க ஃப்ரில்லை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். 114 இன்ச் அல்லது 170 சம்திங் அந்த அளவு, இல்லைன்னா 2 அளவுக்கு இடைப்பட்ட அளவு 150, 140, 130 அந்த மாதிரி அளவு இருந்தால் நம்மளுக்கு தாராளம் போதுமாக இருக்கும். இப்போ 57 ஒரு டைம் வந்துட்டு, செகண்ட் டைமும் 57 இன்ச் வந்துட்டு, தேர்ட் டைமு 26 இன்ச் நம்மளுக்கு இருக்குது. 2 மடங்கை விட அதிகமாக இருக்குது. 2 மடங்கு ப்ளஸ் 26 இன்ச் இருக்குது. 2 மடங்கை விட அதிகமாக தான் இருக்குது, 3 மடங்கை விட கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போது இருக்கிற கிளாத் கரெக்டாக தான் இருக்கும். இதை அப்படியே ஃப்ரில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரில் வச்சு எடுக்கிறதுக்கு 2 பீஸ் நம்மகிட்ட இருந்ததில் ஒரு பீஸை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு, ராங் சைடு நம்மளோட ஃப்ரில்லோட ராங் சைடு அதுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த மாதிரி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். எந்த கிளாத்தில் தைக்க போகிறீங்களோ அந்த கிளாத்தை விட 3 மடங்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணும்போது 2 மடங்கு தாண்டி இருக்குது, 3 மடங்கு, 2 சைடு மட்டும் 3 மடங்கு வந்திருக்கு, 2 சைடு 2 மடங்கு இருக்குது. இப்போது நம்ம நல்ல பக்கத்தை வச்சு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கிளாத்தில் செகண்டு ஃப்ரில்லில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ ப்ளீட் எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, குட்டியாக ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, குட்டியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேல் பக்கம் அல்லது கீழ் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கிறது இந்த அளவு தான் எடுக்கணும் அந்த மாதிரி இல்லை. உங்கள் கையில் ஒரு ஈக்குவலாக நீங்கள் எடுங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுங்கள். ஈக்குவல் சைஸில் ப்ளீட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாத் வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டிங்கில் காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நான் காட்டுறேன். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வீடியோட எண்டிங்கில் நான் காட்டுறேன், இதையும் பார்த்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நம்மளுக்கு கார்னர் வருது. கார்னர் வரும்போதும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேயே அந்த 1/2 இன்ச் இருக்கும்போது இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஊசியை அதில் பின் பண்ணிவிட்டு கிளாத்தை டேன் பண்ணி எடுக்கும். எடுத்துகிட்டு எப்போ மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி 4 சைடும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ப்ளீட்ஸ் கம்மியாக உங்களுக்கு கிளாத்தோட கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு ப்ளீட்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வைங்க, கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ப்ளீட்ஸ் நிறைய மீதி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப பிரிச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வைங்க. கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஒரு ப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளீட்டுக்கும் இடையில இருக்க கேப்பை நான் சொல்லிகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ப்ளீட் வந்திருக்கு. ப்ளீட் வைக்கிற கிளாத் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. தலையணை உறைக்கான கிளாத்து கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க ப்ளீட் கிளாத்தை கொஞ்சம் ஒரு 5 இன்ச் 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்காக பிரிச்சிட்ருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கான அசைன்மெண்ட்டை நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டு கிளாஸில் நான் அசைன்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், 3 பில்லோ கவரில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணால் போதும்னு நான் சொன்னேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபோல்டட் டைப்பு பில்லோ கவர் நம்ம பண்ணோம். அந்த பில்லோ கவர் எல்லோரும் கம்பல்சரி பண்ணணும். செகண்டு 12th கிளாஸில் பில்லோ மேக்கிங் பண்ணோம். குட்டியாக ஒரு பில்லோ மேக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் உள்ளே வைக்கிறதுக்கு நிறைய கிளாத்து அல்லது காட்டன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு பில்லோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட ஒர்க் என்னென்னா, இந்த மாதிரி ப்ளீட்டட் டைப்பில் ஒரு பில்லோ கவர், நீங்கள் குட்டியாக ரெடி பண்ண பில்லோக்கு இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் ரெடி பண்ணுங்கள். நான் இந்த பில்லோ கவர் 4 சைடுமே ஃப்ரில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஒரு சைடு நீங்கள் 12th கிளாஸில் பார்த்த மாதிரி ரோப் வச்சு கட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மீதி 3 சைடு மட்டும் இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பில்லோ ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பில்லோ கவர் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபோல்டட் பில்லோ கவர், செகண்ட் கிளாஸில் பில்லோ குட்டியாக ஒரு பில்லோ, தேர்டு கிளாஸில் ரோப் வச்சு கட்டுற பில்லோ கவர் வித் இந்த ஃப்ரில் டைப் 3 சைட்ஸும் அந்த ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதான் உங்களோட அசைன்மெண்ட்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அசைன்மெண்ட்டு சூப்பராகவே பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல என்னால் முடியட்டாலும் வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்க சூப்பராக பண்ணுறீங்க, தெரியாதவங்க கூட சூப்பராக தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலை, அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேப்பரே கிழிஞ்சி போகுது, ஸ்டிச் பண்ண தெரியலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். எல்லோரும் நிறைய கிளாஸ் போயிட்டாங்க, நம்மளால் முடியலை அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஸ்டார்டிங்கில் இது எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் தான். எனக்கும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். சர்க்கிள் ஷேப்லாம் ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணி பாருங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸில் சர்க்கிள் போடுங்க. நம்ம எந்த சைஸில் போடலாம், ஒரு ரேடியஸ் ஒரு டயாமீட்டர் ஒரு 15 இன்ச் இருக்கிற மாதிரி பெரிய சைஸில் போடுங்க. பெரிய கேவ் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே சர்க்கிளில் டிசைன் பண்ணுறது ஈஸியாக வந்துடும். எல்லாருமே இப்படி தான் சர்க்கிளில் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. நிறைய பேர் டக்குன்னு போட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பேசிக் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கும். சும்மா வீட்டில் கொஞ்சம் ஒட்டு துணி, கொஞ்சம் கிழிஞ்சு கிடக்கிற துணி, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுற எல்லாருக்குமே இதே பிரச்சனை இருக்கும். நீங்கள் அதனால் சோர்ந்து போக வேண்டாம். டெய்லரிங் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். எல்லோரும் 10 கிளாஸ் 11 கிளாஸ் போயிட்டாங்களே, நம்ம இப்போ தான் 4th கிளாஸில் இருக்கோம் அப்படியும் நினைக்க வேண்டாம். நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்களோ, பொறுமையாக பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டெய்லராக உங்களாலேயும் மாற முடியும். இப்போ எல்லா ஃப்ரில்லையும் உள் பக்கமாக நான் வச்சுட்டேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் நம்ம பில்லோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உள் பக்கமாக எல்லா ஃப்ரில்லையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 800 பீஸ் 2 பீஸ் நம்மளுக்கு உண்டு. 800 பீஸில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 4 சைடுமே ஹெட் பின் எடுத்து செக்யூர் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டிச் பண்ணாக்க அப்போந்தான் ஈஸியாக இருக்கும். 4 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சைடு மட்டும் ஒரு 10 இன்ச் கேப் வச்சுக்கணும். ஏன்னா நான் உள்ள இதுக்கப்புறம் தான் பில்லோவை இன்சர்ட் பண்ணுவேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பில்லோவை இன்சர்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த 10 இன்ச்சையும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் 3 சைட்ஸ் தான் இது பண்ணுவீங்க, ஃப்ரில் வைப்பீங்க. ஒரு சைடு உங்களுக்கு ரோப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் 3 சைடும் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க.
இந்த மாதிரி பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக கிளாத்தில் ஸ்டிச்சு விழாது. ஃப்ரில்லுலேயும் விழணும், கீழே இருக்க கிளாத்லேயும் மேலே இருக்க கிளாத்லேயும் கரெக்டாக விழணும். ஒரு கிளாத் உள்ளேயோ வெளியோ விலகி இருந்தால் கூட ஸ்டிச்சு அதில் விழுந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா, பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி செக்யூர் பண்ணி தான் பண்ணணும். நான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி செக்யூர் பண்ணாமலே பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் செக்யூர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு பின் கிட்ட நம்ம வரும்போது அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். டேர்னிங் வரும்போது அப்படி நிறுத்தி அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். நாலு சைடுமே 3 சைடு 4வது சைடு ஒரு 10 இன்ச் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரமாக இந்த கிளாஸ் முடிஞ்சிரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போது இந்த கேப் வழியாக உள்ளே இருக்க கிளாத்தை வெளியே இருக்கிறதோ உள்ள அந்த மாதிரி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பில்லோ கவர் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பில்லோவை இதுக்குள்ளால இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப் வழியாக இன்சர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோஸை பற்றி உங்கள் கருத்துக்கள், இந்த கிளாஸை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, பில்லோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. அதோட 4வது பக்கம் ஒரு பக்கம் 10 இன்ச்சஸ் கேப் விட்டுருந்தோம், அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். வீடியோ கிளிப்பு தான் மிஸ் ஆகிட்டு. இப்போது காட்டன் கிளாத்தில் எப்படி ஃப்ரில் வைக்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த காட்டன் கிளாத்தில் ஒரு சைடு மட்டும் ஹெம்லைன் சீம் ஸ்டிச்சு 1/4 இன்ச் மடித்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது காட்டன் கிளாத்து எவ்வளோ லென்த்து இருந்துச்சுனாக்கி ஒரு 42 இன்ச் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு 12 இன்ச் அளவுக்கு சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்ஸ் தான் வைக்கேன். இந்த மாதிரி பெரிய ப்ளீட்ஸும் வைக்கலாம், இல்லை சின்ன ப்ளீட்ஸும் வைக்கலாம். ஒரு ப்ளீட்ஸ்க்கு இடையில இன்னொரு ப்ளீட்ஸ்க்கு கேப்பு கொஞ்சமாகவும் வைக்கலாம், அதிகமாகவும் வைக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க கிளாத்தை பொறுத்து வைங்க. கொஞ்சமாக உங்களுக்கு கிளாத் இருந்தால் 2 மடங்கு தான் கிளாத் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு அதிகமாகவே விட்டுருங்க. கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கிளாத் எடுத்தீங்க 3 மடங்குலாம் எடுத்திங்கன்னா கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லா நெருக்கமாக ப்ளீட்ஸ் வைங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், இப்போவே எனக்கு 12 இன்ச்சஸ் வந்துட்டு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிரிச்சுட்டு 2வது தான் ப்ளீட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 12 இன்ச்சை விட ரொம்பவே அதிகமாக வந்துட்டு, கிட்டத்தட்ட 19 இன்ச் வந்துட்டு. நெக்ஸ்ட் இதை பிரிச்சுட்டு குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நான் குட்டி குட்டியாக தான் ப்ளீட்ஸ் இப்போ வைக்கிறேன். 12 இன்ச் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறேன். குட்டியாக கிளாத்தை ஃபோல்டு பண்ணி எடுத்து அதை ஃப்ரண்ட் சைடு நான் மிஷினில் அந்த நீடில் இருக்கிற சைடுக்கு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்.
ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் 12 இன்ச்சஸ் இருக்கான்னு. ப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கரெக்டான கேப்பில் வச்சுருக்கேன், கரெக்டான டிஸ்டன்ஸ் விட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. 12 இன்ச்சோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது இதை எப்படி கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் காட்டி தந்துடுறேன். இந்த மாதிரி ப்ளீட்டாகவே ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லோ கவரில் அட்டாச் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் 2 பீசஸ் நான் காட்டியேன். ரோப் அட்டாச் பண்ண அந்த பில்லோ கவரில் தான் நீங்கள் இதை வைப்பீங்க. ரோப்பெல்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸாக உங்கள்கிட்ட இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஒரு கீழே இருக்க கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி, இந்த இதில் ஃப்ரில் இருக்கிற கிளாத்தில் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி, ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த கிளாத்தில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி, 2வது வைக்கிற கிளாத்தில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரில்லாக கூடவே வச்சு ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரில்லை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அடிக்கடி நூல் கட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கையால் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஸ்க்ரூ பேரு டென்ஷன் ஸ்க்ரூ, அதை நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைட் பண்ணி இப்போ காட்டுறேன். டைட் பண்ணதோட ஸ்டிச் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நல்லாவே டைட் பண்ணுறேன். ஸ்டிச்சில் கொஞ்சம் சுருக்கம் வரும். காரணம் என்னென்னா, இதை நம்ம டைட் பண்ண த்ரெட்டு நம்மளுக்கு கீழே வர்றது நல்லா டைட்டாக வரும். அதனால் கிளாத்து சுருக்கம் வரும். பார்த்துக்கோங்க, இன்னும் நல்லாவே டைட் பண்ணிடுறேன். கிளாத்து ரொம்பவே சுருக்கம் வர ஆரம்பிச்சிரும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிரும். இந்த டென்ஷன் ஸ்க்ரூ எப்போவுமே நார்மலாக இருக்கணும். இதை நல்லா லூஸ் பண்ணோன்னாலும் ப்ராப்ளம் தான். நூல் ரொம்ப லூஸாக வரும், நிறைய நூல் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்கும். நூல் அடிக்கடி கட் ஆகுறதுக்கு நீங்கள் நூலை தப்பாக போட்டிருந்தாலும், கரெக்டான ஹோலில் போடாமல் இருந்தாலும் நூல் அடிக்கடி கட் ஆகும். 2வது, இந்த மாதிரி நல்லா நீளமாக கொண்டு வந்துட்டு முடிக்கும்போது கொஞ்சம் நல்லாவே நீளமாக விட்டுட்டு கிளாத்து பக்கத்தில் தான் கட் பண்ணணும். இப்போ நான் நல்லா லூஸ் பண்ணி காட்டுறேன். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பின்னால் பாருங்கள், நூலெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போது நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீட்டாக இருக்குது. ஸோ இந்த டென்ஷன் ஸ்க்ரூ ரொம்ப டைட்டாக இருந்தால் நூல் அடிக்கடி அத்து போகும், டைட்டாக இருக்கும். டென்ஷன் ஸ்க்ரூ ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப லூப் அடிக்கும், நூல் அதிகமாக வரும். ஸோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.